அப்போஸ்தலர் 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தின் 35வது வசனத்தை கேட்கலாம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலே பேசும்படியாய் தேவ சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் காண்பித்துக் கொடுத்தார், நினைவுபடுத்தினார், தியானிக்க வைத்தார். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை நன்றாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சம்பவம் படித்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். மோசேயின் வாழ்க்கையில 2 பகுதி, ஒன்று தோல்வியை கண்ட பகுதி, இன்னொரு பக்கம் ஜெயத்தை கண்ட பகுதி. 40வது வயதிலே இதே போல தன்னுடைய சகோதரர்களுக்கு, தன்னுடைய ஜனத்திற்கு உதவும்படியாய் மோசே புறப்பட்ட போது ரிசல்ட் என்னவாய் முடிந்தது என்றால் ஜெயமாய் அல்ல. ஆமென். அவனை தலைவனாய் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பி போகிறான். அப்பொழுது மோசேயினுடைய நிலை என்பது எல்லாவற்றிலும் சிறந்தவன், வல்லவன், வாக்கில் வல்லவர், அதிகாரம் உள்ளவர், அவன் எல்லாவற்றிலும் கற்று தேறினவர். அந்த எகிப்திலே மற்ற ஜனங்களிடத்தில் இல்லாத மேன்மைகள் இந்த மோசேயினிடத்தில் போது காரியம், நல்ல காரியம், தன் சகோதரர்களுக்கு இப்பொழுது ஆண்டவர் எதற்காய் அவனை அனுப்புகிறாரோ இதே காரியத்தை செய்யும்படியாய் தான் மோசே 40வது வயதிலும் அங்கே போகிறார். ஆனால் அந்த நாட்களிலே தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய ஜனங்கள் அவனை தலைவனாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி அவனை வெளியே அனுப்புகிறார்கள் என்றால், உன்னை எங்களுக்கு அதிகாரியாய், உன்னை எங்களுக்கு தலைவனாய் ஏற்படுத்தினது யார் என்று சொல்லி அவனை புறந்தள்ளினார்கள். அதே மோசேயை 80வது வயதில், இதுன்னு சொல்ல போனா பலன் இழந்த நாட்களில், வாக்கில் வல்லவன் இல்லாத நாட்களில், இனி ஒரு துவக்கம், இனி ஒரு காலம் எனக்கு உண்டா என்கிற நிலைக்கிற நாட்களில் தேவன் அவனை திரும்ப அதே இடத்திலே எந்த ஜனம் தள்ளினதோ அதே ஜனத்தின் நடுவில் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தி நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில 2 காரியத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். ஒன்று, நான் விழுந்து கிடப்பதை என் தேவன் விரும்பாதவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளை ஒரு இடத்துல விழுந்து கிடப்பது என் ஆண்டவர் விரும்புகிற தெய்வம் அல்ல. ஆமை, விழுந்த இடத்தில் என் தலையை உயர்த்துகிறவர் என் ஆண்டவர். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, ஏதாவது இடத்துல இன்னும் எழும்ப முடியாமல் அல்லது தலைகுனிவோட ஆமென் இன்றைக்கு உங்கள் நிலை காணப்படுமானால், இன்றைக்கு இந்த சத்தம் உங்களுக்காக தான் தோணிக்கப்படுகிறது. நீ தலை குனிந்து இருப்பது தேவ சித்தம் அல்ல, நீ தலை நிமிர்ந்து நிற்பதே தேவ சித்தம். தேவன் ஒரு தேவ பிள்ளை இடிந்து கிடப்பதோ, ஆமென், விழுந்து கிடப்பதோ என் ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. பேதுருவை தன்னோடு அழைத்து கொண்டு போக தான் லூக்கா 5வது அதிகாரத்தில் வருகிறார். எடுக்க வேணாம், சொல்லி விடுகிற நேரம் இல்லாததுனால வாசிக்க நேரம் இல்லை. ஆமென். கடற்கரையில் இருக்கிற 2 படகுகளை கண்டு பேதுருவின் படகுல ஏறுகிறார். உண்மையிலே அந்த இடத்துல இயேசு எதற்காக வந்தார் என்று அந்த பகுதி முடியும் போது நமக்கு நன்றாக தெரியும். ஆமென். வெறுமையாய் மீன் கொடுப்பதற்காக அல்ல வந்தது, தன்னோடு கூட அவனை அழைத்து செல்லும்படி ஆய்தான். மாற்றுகிறேன் என்று சொல்லி அவனை தான் கூட அழைச்சிட்டு போறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். அவன் உண்மையிலேயே நான் அந்த இடத்துல அந்த பகுதி வாசிக்கும் போதெல்லாம் யோசிச்சேன். இயேசு வந்த உடனே, பேதுருவே வா, நான் உன மனுஷரை பிடிக்கிறேன், நான் மாற்றேன், நான் உனக்கு இன்னொரு வேலை வச்சிருக்கிறேன், சூப்பரான ஒரு ஒர்க் நான் உனக்காக வச்சிருக்கிறேன், நீ வான்னு சொல்லி பேதுரை கூப்பிட்டு இருந்தா பேதுரு போயிருப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா போயிருந்திருப்பார். ஏன்னா ராம் முழுதும் பிரயாசப்பட்டு அவனுக்கு ஒண்ணுமே அகப்படல. ஒரு பாதையில் ஒரு பார்த்துட்டாரு, தோல்வியை பார்த்த ஒருத்தர் வாப்பா நான் இன்னொரு ஆப்ஷன் உனக்குன்னு வச்சிருக்கிறேன் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு அவங்க உடனே அதுல கால் வைப்பாங்க. ஆனா இயேசு வந்ததுமே வா அப்படி சொல்லி கூப்பிடாம அவனை அழைத்து கொண்டு போகிறதற்கு முன்பாக தேவன் செய்கிற கிரியை என்னவென்றால், எந்த இடத்துல அவன் வெட்கப்பட்டானோ அவன் அதே இடத்துல அதை படகு கொண்டு போய், ஏன் அதே இடம் என்று சொல்லுகிறேன் என்றால், இயேசு இப்ப வளைய போடுன்னு சொல்லும் போது பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று. ஆண்டவர் ஒருவேளை இன்னொரு இடத்துக்கு அந்த படகு கொண்டு போயிருந்திருப்பார்னு வச்சுக்கோங்களேன். இயேசு வளைய போடுன்னு சொல்லும் போது பேதுரு என்ன நினைச்சிருப்பார்னா, நேத்தைக்கு அந்த இடத்துல வளைய போட்டோம் கிடைக்கல, ஒருவேளை இந்த இடத்துல மீன் இப்படி சொல்லி போட்டிருந்திருப்பார்.
ஆனா இப்ப பேதுருக்கே ஷாக்கு. என்ன ஷாக்கு? எந்த இடத்துல நேத்துக்கு வலைய போட்டார் அதே இடத்துல இன்னைக்கு வலைய போட வைக்கிறார். பேதுரு ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் ராமுழுது பிரயாசப்பட்டு சொல்றான்னா, அந்த வலையை போட்டு ஏமான்றது ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பாக தான், இன்னும் ஒரு நாள் கூட தாண்டல. ஒரு சில மணி நேரத்திற்குள்ள அவன் திரும்ப அதே படகை அதே ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுன்னு சொல்லி அந்த வெட்கப்பட்ட இடத்துல பேதுரு தலையை நிமிர வச்சுட்டுதான் தன்னோடு கூட கர்த்தர் அழைத்து செல்லுகிறார். அப்ப தேவனால் அழைக்கப்படுகிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு இடத்துல வெட்கப்பட்டு நிற்பது, தலை குனிந்து நிற்பது, தோற்று இருப்பது என் ஆண்டவருடைய விருப்பமே இல்லை. ஆமா, என் தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, என் குடும்ப வாழ்க்கையும் சரி, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி, என்னுடைய ஊழியமும் சரி, ஆமென், தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தலை நிமிர்ந்து நிற்க வைக்க விரும்புகிறார். செப்பனியா 3 கடைசி சொல்லி இருக்கிறாரே, நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவேன். யாருக்கு இந்த வார்த்தை தெரியுமா? ராஜா யார் நடுவில் இருக்கிறாரோ, சீயோன் குமாரத்தியே, இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். ஓட்டம் முடியும் போது தேவன் நியமித்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பது தேவ தீர்மானமாக இருந்தது. மோசைக்கு இந்த காரியங்கள் பிறக்கும் போது தெரியுமான்னு கேட்டா தெரியல. ஆனால் மோசை பிறக்கிறதுக்கு முன்பாகவே பரலோகம் மோசை குறித்து ஒரு பெரிய தேவ திட்டத்தை போட்டிருக்கிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவார் பாருங்கள். யோவான் 17வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 17வது அதிகாரத்தின் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு தன் வாழ்க்கையிலே தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். பிதாவை நோக்கி, ஆண்டவர் நீர் எனக்கு நியமித்த கிரியை. அப்ப தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் இந்த பூமியில் பிறக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நியமித்த ஒரு காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன காரியம், அது எப்படிப்பட்ட காரியம், அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது நேரம் வரும்போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் இந்த ஓட்டம் முடிவதற்குள்ளாக இந்த கிரியை செய்து முடிக்கிறவர்களாக ஒரு தேவ பிள்ளை காணப்படணும். ஆமா, ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோட தந்திருக்கிறார், ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார், நோக்கத்தோட தந்திருக்கிறார். என்ன ஒரு பொசிஷன்ல கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தோட வச்சிருக்கிறார். என் கையில தலைமுறைகளை தந்திருக்கிறார், நோக்கத்தோட தந்திருக்கிறார். நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. மோசே ஒருவேளை இந்த 80வது வயதுல தேவனோடு உள்ள சந்திப்பு இல்லாமல் அவன் ஓட்டம் முடிந்திருக்குமானால் தேவன் நியமித்ததில் மோசையின் ஓட்டம் முடிந்திருக்காது. அதனாலதான் 80 வயது ஆன பிறகும் அவன் ஓட்டத்தை முடிய விடாம அந்த தீபத்தை இன்னும் எரிய வச்சு இன்னும் தொடர்ந்து ஓட வச்சுட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லும் போது அன்பு தேவ பிள்ளையே, எத்தனையோ மரண கண்ணிகளை நாம் சந்தித்தோம். எத்தனையோ முறை நம்முடைய தீபம் அணையும்படியாய் போனது, மங்கினது உண்மை. ஆனா இதுவரை கர்த்தர் அணையாம நடத்திட்டு இருக்கிறார். ஏன் கர்த்தர் இன்னும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்? ஏன் கர்த்தர் இந்த வாழ்க்கை இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார்? என்னை குறித்து தேவன் நியமித்த கிரியைகள் இருக்கிறது. என் கூட விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாழ வேண்டியதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னை தேவன் வாழ வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். இந்த பகுதியை நான் சொல்லும் போது மோசே குறித்து ஒரு நாள் தியானிக்க வைத்ததை நான் அநேக இடத்துல சொல்ல வச்சிருக்கிறார். இந்த என்னை விட்டு கொடுக்காத ஒரு பாட்டு, ஆமென், அந்த பாடல் ஆண்டவர் வாயில தரும்போதும் அந்த பகுதியை தான் தியானிக்க வச்சார். இந்த மோசையை கர்த்தர் சந்திச்சு பேசி, மோசை குறித்து தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் போக விரும்புகிறேன். மோசையை சந்திக்கிறார். சந்தித்து ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசுகிறார். மோசை, நான் உன்னை அனுப்புகிறேன், உன்னை நான் திரும்ப பயன்படுத்த போகிறேன்னு சொன்னது மோசை உடனே போகிறேன் ஆண்டவரே, இதுக்கு தான் காத்திருந்தேன் ஆண்டவர், இப்படி சொல்லிட்டுலாம் போகலை. அவன் ஒவ்வொரு கொஸ்டினாக வைக்கிறான். ஆண்டவரே நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவரே. 4வது அதிகாரத்தில் சொல்கிறான், நீர் என்னிடத்தில் பேசினதுக்கு முன்பாகலும் பின்பாகலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல, என்னால் பேச முடியாத ஆண்டவரே. கடைசியில் சொல்கிற, ஆண்டவரே வேற யாரையாகிலும் அனுப்புங்க. மோசைக்கு இப்போ அங்கே போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன் இல்லைன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. ஒன்று 40 வயதில் இதே காரியத்துக்கு தான் முயற்சி செஞ்சார், ஆனால் சக்சஸ் ஆகலை. இன்னொரு விஷயம், இந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிறார். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட விசாரிக்கல மோசையை.
ஆரோனும் விசாரிக்கல, மிரியாமும் விசாரிக்கல, சொந்த ஜனங்களும் மோசே எங்க இருக்கிறா எப்படி இருக்க ஒண்ணுமே விசாரிக்கல. இப்ப அந்த கூட்டத்தின் நடுவில் போறதுக்கு மோசைக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் பேசுற, நான் அனுப்புறேன் மோசே. இப்படி பேசிட்டு இருக்கும்போது மோசே சொல்ற, ஆண்டவர் வேற யாரை ஆகிலும், வேற யாரை ஆகிலும். இப்படி சொல்லும் போது பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு கோபம் உண்டாகி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை அன்னைக்கு தியானிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி தியானிக்க வச்சார். நான் இப்ப சொல்ல போறது பைபிள்ல இல்லை, ஆனா கர்த்தர் என்னை மெடிடேட் பண்ண வச்சதை நான் அப்படியே சொல்றேன். ஆமென். இந்த மோசைக்கு இப்ப ஆண்டவர் ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். இன்னொரு காரியம் என்ன சொல்றாருன்னா, மோசே சரி உன்னை பயன்படுத்த நீ விரும்பலைன்னா, நீ போக விரும்பலைன்னா, நீ எனக்கு ஒரு காரியத்தை செய். உன் ஜனக்கூட்டத்தின் நடுவில் போய் உன் வயதில் உள்ள ஒருவனை நீ கூட்டிட்டு வா. உன் வயசுல இருக்கணும் அப்படிப்பட்ட ஒருத்தனை நீ கூட்டிட்டு வா. நான் அவனை பயன்படுத்துறேன், உன்னை நான் விட்டுறேன். ஆண்டவரே, ஆரோன்லாம் தேவையில்லை, உன் வயதில் உள்ள ஒருத்தன் இல்லைன்னா நீ. இது ரெண்டு தான் ஆப்ஷன். மோசைக்கு இப்போ இந்த ஆப்ஷன் பிடிச்சிருந்து. ஏன்னா என் வயசுல ஒருத்தனால இல்லாமல் இருப்பான். ஓடி போறார். எங்க போறார் தெரியுமா? தன் ஜனக்கூட்டத்து ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி கேட்கிறார். என்ன கேட்கிறான்னா, இந்த வீட்டில் என் வயசுல யாராவது இருக்கிறானா? ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி 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 இந்த கொஸ்டின் கேட்கும்போது எல்லா வீட்டிலேருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? மோசே, உன்னை விட மூத்தவன் இருக்கிறான், உன்னை விட இளையவன் இருக்கிறான், உன் வயசுல யாருமே இல்லை மோசே. எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டார். கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் உண்டு. எல்லா வீட்டு கதவையும் தட்டி தட்டி எல்லா வீட்டிலேருந்து வந்த பதில் இதான், உன்னோட மூத்தவன் இருக்கிறான், உன்னோட இளையவன் இருக்கிறான், உன் வயசுல யாரும் இல்லை மோசே. இப்போ தட்டி 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 ஆள் டயர்ட் ஆயிட்டார். ஒரு பக்கம் டயர்டு, இன்னொரு பக்கம் செம கோபம். என்ன கோபம் தெரியுமா? நான் பிறந்த வருஷத்துல நான் மட்டும்தான் பையனா பிறந்தேனா? ஒரு பையன் கூட இந்த ஜனக்கூட்டத்தில் பிறக்கலையான்னு சொல்லி கடைசியில் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் போய் தட்டுறார். அந்த வீட்டில் இருந்து ஒரு வயசான பாட்டி வெளியில வராங்க. அந்த பாட்டிகிட்ட கேட்குற, பாட்டி என் வயசுல யாராவது இந்த வீட்டில் இருக்கிறாங்களா? கர்த்தர் அவனை பயன்படுத்த போறார், கர்த்தர் அவன் தலையை உயர்த்த போறார். இப்படி சொல்லும் போது அந்த பாட்டியும் சொல்றாங்க, மோசே உன்னை விட மூத்தவன் இருக்கிறான், உன்னை விட இளையவன் இருக்கிறான், உன் வயசுல. இப்ப மோசே கேட்கிற, என்ன பாட்டி ஒரு ஆளு கூட இல்லையா? ஒரு பையன் கூட இல்லையா? எந்த வீட்டில் கேட்டாலும் இதே தான் சொல்றீங்க. அப்பதான் அந்த பாட்டி மோசைக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துறாங்க. மோசே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ பிறந்த வருஷத்துல நிறைய பசங்க பிறந்தாங்க. நீ இப்ப தட்டிட்டு வந்தியே, இதுல அநேக குடும்பத்துல பசங்க பிறந்தாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த ராஜா ஒரு கட்டளை போட்டிருந்தான். என்ன கட்டளை தெரியுமா? பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொல்லப்படணும். எல்லா வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள். உங்க அம்மா ஒன்று ஒரு 3 மாதம் பொத்தி பாதுகாத்தாங்க தெரியுமா? எனக்கும் ஒரு பையன் இருந்தான், அவனே நான் பொத்தி பாதுகாத்து பார்த்தேன். நீ அழுத, உன் சத்தம் அவனுக்கு கேட்கல, ஆனால் என் பிள்ளை அழுதுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு என் கண்ணுக்கு முன்னாடியே கொண்டுட்டான். உங்க அம்மா ஒரு பெட்டியில் வச்சு நைல் நதியில் அனுப்பி விட்டாங்க தெரியுமா? அதே போல நீ இப்ப தட்டிட்டு வந்தியே, இதுல அநேக பெற்றோர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இந்த பெட்டியில் வச்சு அனுப்பினா அவன் காக்கப்பட்டான், அப்ப நம்ம பிள்ளையும் காக்கப்பட சொல்லி ட்ரை பண்ணி அனுப்பி பார்த்தாங்க. ஆனா நீ மாட்டுன அவங்க கையில, ஆனா நீ மட்டும் காக்கப்பட்டிருக்கிற. மற்ற பிள்ளைகள் எல்லாம் கையில் எடுத்து அதே தண்ணியில மூழ்கடிச்சிட்டான். இதை கேட்க கேட்க ஒரு பக்கம் மோசைக்கு கண்ணில் கண்ணீர், இன்னொரு பக்கம் புரியல. ஏன் என்ன மட்டும் காத்தார், ஏன் என்ன மட்டும் காத்து வருகிறார்? இதை கேட்டுட்டு ஓடி போறார். ஏன் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவர் கிட்ட போய் சொல்ற, ஆண்டவரே, நான் பிறந்த வருஷத்துல அநேக பசங்க பிறந்தாங்க, ஆனா எல்லாரையும் அந்த ராஜா கொண்டு போட்டா, நான் மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவரே. இப்படி சொல்லும்போது ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, மோசே, நீ காக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? உன் அம்மா செஞ்ச புண்ணியமோ உன் அக்கா செஞ்ச புண்ணியமோ கிடையாது. நான் உன்னை இதுவரை விட்டு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும், எத்தனை புயல் அடித்த பிறகும் இன்னைக்கு நான் நிற்கிறேன் என்றால் என் தேவன் என்னை காத்து வருகிறார்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசர், நல்ல எபினேசரா என்னை, ஓ ஹல்லேலூயா,
இப்ப மோசே ஆண்டவர்ட்ட அடுத்த கொஸ்டின் வைக்கிறான், எதுக்கு ஆண்டவரை என்ன பாதுகாத்தீங்க? அன்னைக்கு அந்த பிள்ளைங்க கூட நான் மரித்திருந்திருப்பேனே, ஆனால் இப்படி ஒரு நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேனே ஆண்டவரே. இப்படி 80 வயசுல கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு திக்கி திக்கி பேசுறதுக்கு ஆண்டவரை என்ன காப்பாத்துனீங்க. என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே சொல்லும் போது மோசேட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, மோசே இவ்வளவு பிரச்சனை வந்தோம், உன்னை நான் காத்து இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறேன். ஒன்றை அறிந்து கொள், நான் உண்மையில சில திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறேன். இந்த பூமியில உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலர் பல சூழ்நிலையில ஜெபித்த ஜெபம் என்ன? போத ஆண்டவரை எடுத்துக்கோங்க. எடுத்தாரா? இல்ல. இன்னும் வச்சிருக்கிறார்ல உங்க குடும்பத்துல, இன்னும் வச்சிருக்கிறார்ல உங்க சிச்சுவேஷன் நடுவில், உங்க சொந்தங்கள் நடுவில். ஆமா, ஏன் பல ஜெபத்துக்கு பதில் தராம இன்னைக்கு வச்சிருக்கிறார்னா அதன் நடுவில் கர்த்தர் சில காரியத்தை உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நியமித்த கிரியைகள் உண்டு. அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, அன்பான பெரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், தேவன் நியமித்ததில் ஓடுங்கள். அதேதான் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தின் முடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு, நீ நியமித்த ஓட்டத்தில் ஓட என்றல்ல, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். அப்ப இந்த பூமியிலே நான் வாழுகிற காலம் வரையிலும் எவ்வளவு காலம் வாழ போகிறோம் என்பது தெரியாது. ஆமா, 2 காரியத்தில் ஒன்று கண்டிப்பா சந்திக்க தான் போகிறோம். ஒன்று கிறிஸ்துவின் வருகை, இல்லைன்னா நம்முடைய ஓட்டத்தின் முடிவு. அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், இது எதுவுமே நமக்கு தெரியாது. அது கத்த நமக்கு சொல்லவும் இல்லை. ஆனா அந்த ஓட்டம் முடிவதற்குள்ள எத்தனை காலம் வாழுகிறோம் என்பது விஷயம் அல்ல, அந்த காலத்திற்குள்ள என் ஓட்டம் சரியாய் முடியுதா? யோவான் வாழ்ந்தது கொஞ்ச காலம்தான், அதிக வருஷம் எல்லாம் அல்ல. ஆனா அந்த ஓட்டம் முடிவுல யோவானுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு, அதுல இன்னும் கிளாரிட்டியா கிளியரா அதை அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய சீஷர்களை அனுப்பி கேட்டு விசாரிக்கிறார், வருகிறவர் நீர்தானா? இன்னும் வேற யாராவது வர நாங்கள் காத்திருக்கணுமா? இயேசு சொல்லி அனுப்புறார், நடந்தவைகளையும் காண்கிறவர்களையும் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்த பிறகு, எஸ், நான் வந்த காரியம், என்னை குறித்து தேவன் நியமித்த காரியம் இந்த பூமியில முடிஞ்சிச்சு. அதனால அடுத்த நாள் தலையை கொடுக்கிறதுல யோவான் வருத்தப்படவில்லை, சந்தோஷமாய் கொடுக்கிறான். ஆமென். ஸ்தேவான் வாழ்ந்தது ஒரே நாள் தான் ஊழியம். ஆனா அந்த ஊழியத்தின் முடிவில் எல்லாரும் கல்லெடுத்து எறிந்து அவனை கொல்லும்படியே நிற்கும் போது ஸ்தேவான் கண்களுக்கு ஒரு காட்சி தெரிகிறது. ஆமென். பிதாவின் பக்கத்துல குமாரனாக இயேசு கிறிஸ்து அவரை வரவேற்கும்படி எழுந்து நிற்கிற இந்த காட்சி பார்த்ததும் ஸ்தேவானுக்கு சந்தோஷமாயிட்டு, எஸ், என் ஓட்டம் முடிச்சு. வாழ்ந்தது ஒரு நாள் ஆனாலும் எனக்கு நியமித்ததின்படி நான் முடிக்கிறேன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். நான் விழுந்த இடத்துல என் தலை நிமிர்த்தி நிறுத்துகிற தெய்வம் அவர். எனக்கு நியமித்ததில் என்னை ஓடி முடிக்க வைக்கிற தெய்வம் அவர். இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் விழுந்து கிடப்பது தெய்வ சித்தம் அல்ல, உங்களை திரும்ப கர்த்தர் எழுப்பி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு நியமித்ததில் ஓடி முடிக்க வேண்டும் என்பதிலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த மோசையை இப்படி ஒரு நிலையில் தள்ளப்பட்ட இடத்துல திரும்ப கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவதற்கும், அவன் நியமித்ததின்படி ஓடுவதற்கும் அவன் வாழ்க்கையில உண்டான காரியம் என்ன? அதே வசனம் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தின் 35வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிங்கள். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு வேர்ட் ஆட் ஆகுது. அந்த மோசேயை தானே கர்த்தர் அனுப்பினார் என்று வெறுமையாய் சொல்லாமல், முச்செடியில எழுந்தறின தேவனுடைய தயவு. அப்ப மோசே திரும்ப இந்த ஜனத்திற்குள் வருவதற்கு முன்பாக சில காரியங்கள் இந்த மோசேயின் வாழ்க்கையில் நடக்கிறது. அதேதான் இந்த மாலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படியாய் ஒரு 4 காரியங்களை நேரம் கருதி நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனுடைய சந்திப்பு. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து தான் மீதியுள்ள காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. மோசே இப்பொழுது 40வது வயதிலே
தோல்வியை கண்டவனாய் நிற்க முடியாதவனாய் வனாந்திரத்துக்கு வருகிறான். அங்கே அவனுக்கு திருமணம் நடக்கிறது. பிற்பாடு 40 வருடங்கள் தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறவனாய் மோசே காணப்படுகிறார். அப்படி ஒரு நாள் ஓரை பர்வதத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்திருந்த மோசே இதுவரை காணாத ஒரு காட்சியை பார்க்கிறார். அதுதான் ஒரு முட்செடி அக்கினியால் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆமே, நமக்கு தெரியும், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனத்திலே, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். மோசே, தலை குனிந்த மோசே திரும்ப தலை நிமிருவதற்கும் மோசே வாழ்க்கையில் நியமித்த கிரியைகள் நிறைவேறுவதற்கும் இந்த மோசே வாழ்க்கையில உண்டான முதல் அனுபவம் என்னன்னா, தேவனோடு உள்ள சரியான சந்திப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு உள்ள சரியான சந்திப்பு, the encounter with God. ஆண்டவரோடு உள்ள தனிப்பட்ட சந்திப்பு அல்லது ஆண்டவரோடு உள்ள சரியான சந்திப்பு. இந்த சந்திப்பு தான் மோசையை திரும்ப நிறுத்துவதற்கான காரணம். மோசே எபிரேயர்ல பிறந்த குழந்தைதான். மோசே தேவ ஜனத்திற்குள் பிறந்த குழந்தைதான். பிறந்ததிலிருந்தே தாயார் அவனை தேவனை குறித்து சொல்லி தான் ஊட்டி வளர்க்கிறார்கள். அதனுடைய ரிசல்ட் தான் என்னன்னா, 40 வயதில் எகிப்தில் எல்லாவற்றை கட்டு தேறினவனா இருந்த பிறகும் மோசே தான் எகிப்தியன் என்பதை அறியப்படுவதை விரும்பாமல், தன் ராஜகுமாரத்தின் மகன் என்பதை அறியப்பட விரும்பாமல், அவன் தன் சகோதரர்களோட தீங்கு அனுபவிப்பதை விரும்பி ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் காண்பித்து தருகிறது. தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு இருதய துடிப்பு அவனுக்கு உண்டாக ரீசன் என்னன்னா, இந்த தாயாருடைய அந்த 3 மாதம் அவன் கையில் இருக்கும் போதும் அதை காதல சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப குமாரத்தின், அதாவது ராஜாவின் குமாரத்தினிடத்திலிருந்து மோசையின் சகோதரி அழகாய் பேசி பிள்ளை தாயினிடத்திலே பிள்ளை வளர்க்கும்படியாய் சில நாட்கள் அந்த குழந்தை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறாங்களே. இந்த யூத ஸ்திரீகள் அல்லது எபிரேய ஸ்திரீகளுடைய பழக்கம் என்னவென்றால், தன் குழந்தைக்கு தன் தாய்ப்பால் கொடுக்கும் போதே எதை ஊட்டி கொடுப்பார்கள் என்றால், தேவனை குறித்த காரியத்தை ஊட்டி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் இன்னைக்கு சபையிலே குறைந்து கொண்டிருக்கிறது, குடும்பத்திலே குறைந்து கொண்டிருக்கிறது. சின்ன வயசுல கிறிஸ்துவை குறித்து ஊட்டி வளர்க்கிற குடும்பத்தில் இருக்கிற தலைமுறையை கர்த்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார். இன்னைக்கு உண்மையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியாய் கிறிஸ்துவை ஊட்டுகிறோமா? சின்ன வயசுலயே நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? ஹல்லேலூயா. சின்ன வயசுல நாம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம்னா, ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது, அது தப்பல்ல. ஆனா தேவனை குறித்த காரியங்களை எவ்வளவு தூரம் ஊட்டுகிறோம்? பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் படிக்கிறாங்களா? பிள்ளைங்க VBS போறாங்களா? தேவனுக்கு அடுத்த காரியத்துல பிள்ளைங்க உற்சாகமா இருக்கிறாங்களா? இன்னைக்கு அதுல பிள்ளைங்க லேக் ஆகுறாங்கனாலே தலைமுறையுடைய எதிர்காலம் பெரிய ஒரு கேள்விக்குறி என்பதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அவன் எகிப்திற்குள்ளதான் வளர போகிறான். ஆனா தாயார் தன் கரத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச நாட்கள்ல யாரை குறித்து ஊற்றுறாங்க? தேவனை குறித்து, தேவ ஜனத்தை குறித்து, தேவனுடைய கட்டளை குறித்து. இதை ஊற்றுறதுடைய ரிசல்ட் என்னன்னா, எல்லா எகிப்தின் சாஸ்திரங்களை கட்டு தேறின பிறகும் அவனுக்குள்ள எந்த பாரம் தான் இருக்குன்னா, தன் ஜனம் காக்கப்படணும், தன் ஜனம் மீட்கப்படணும். இந்த ஏக்கம் வர ரீசன் தாயார் ஊட்டினவன் தேவனுக்கு அடுத்த காரியங்கள். எபிரேய குழந்தையாய் பிறந்தவன், தேவ பக்தியில் அவன் ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்டவன் தான். ஆனாலும் இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, தேவனோடு உள்ள தனிப்பட்ட சந்திப்பு உண்டாகும் வரையிலும் மோசையால நிற்க முடியவில்லை. இந்த வார்த்தைய நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும், நான் பாஸ்டர் பிள்ளையா பிறந்தாலும், நான் பல வருஷம் சபையில் ஆராதிக்கிறவனா இருந்தாலும், தேவனோடு உள்ள பர்சனல் என்கவுண்டர் எனக்கு இல்லை என்றால், தேவனோட தனிப்பட்ட சந்திப்பு என் லைஃப்ல வரலன்னா, நான் இன்னும் விழுகிறவனாக தான் இருப்பேனே தவிர எழுந்து நிற்க என்னால முடியாது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் திருப்தி அடைகிறது இதுல தான். நான் கிறிஸ்டியன் ஃபேமிலியில நாங்க பல வருஷமா தேவனை ஆராதிக்கிறவர். எஸ், என்னுடைய கேள்வி, தேவனோடு உள்ள சந்திப்பு உண்டா? ஆமா, தேவனோடு உள்ள சந்திப்பு உண்டா? நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேர், நான் 5வது பையன். ஆமாம், பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்ததுனால என் வாழ்க்கையில் தேவனுடைய சந்திப்பு இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. என்னுடைய 3rd இயர் படிக்கும்போது ஒரு நாள் இரவு, ஆமாம், ரோட்டோரத்தில் எங்கள் வீட்டினுடைய காம்பவுண்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஆண்டவர் என்னை சந்திச்சார்.
என்கிட்ட பர்சனலா இடைப்பட்டார். அவன் அந்த சந்திப்புக்கு பிறகுதான் எனக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர தொடங்கினார். ஹல்லேலூயா. அதன் பிறகுதான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம், அதன் பிறகுதான் தேவ பாதையில் நடக்கிற அனுபவம். அதுவரை கேட்ட பாஸ்டர் சர்ச்சில் ஆராதிக்கிறது ஓகே, சர்ச்சில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது ஓகே, ஒரு காரியத்தில் சர்ச்சுக்கு நிற்கிறது இதெல்லாம் ரைட். ஆனா தேவனோட உள்ள சந்திப்பு இன்னைக்கு இருக்கிறதா? 40 வயதுல மோசே நீ போன காரியம் சரிதான், ஏன் அது சக்சஸ் ஆகலன்னா இன்னும் அந்த என்கவுண்டர் உண்டாகல, தேவ சந்திப்பு உண்டாகல. அன்பான தேவ ஜனமே, அவன் பல வருடங்கள் கிறிஸ்தவனா இருந்தும் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இந்த சந்திப்பு இன்னும் சரியா இல்லை என்றால் இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், தேவனோடு உள்ள சந்திப்பு தான் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். பேதுருவின் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக துவங்கினது தேவனோடு உள்ள பர்சனல் சந்திப்பு, பர்சனல் என்கவுண்டர் ஆண்டவரோடு. யாக்கோபுக்கு ஒரு மாற்றம் உண்டானது. யாக்கோபு வாக்குத்தத்தம் பிள்ளைதான், ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைதான், தகப்பனிடத்திலிருந்து மொத்த ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு அடுத்த நிமிஷத்துக்கு கை கொடுக்கவில்லை. எந்த நிலைக்கு கொண்டு வந்து விடுத்துனா, ஒரு தனியா வழியோரத்தில் ஒரு பில்லோ கூட இல்லாம ஒரு கல் எடுத்து படுக்கிற நிலையில வந்து படுத்திருக்கிறான். வீடு இல்லையா? வீடு உண்டு. பெற்றோர் இல்லையா? பெற்றோர் உண்டு. தலைக்கு மேல ஆசீர்வாதம் இல்லையா? மொத்த ஆசீர்வாதத்தை அப்பா கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டார். ஆனா என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியவில்லை. ஏன் அனுபவிக்க முடியலன்னா, ஆமா யாக்கோபு மேலதான் தகப்பன் ஆசீர்வாதம் இருக்கு, யாக்கோபு மேலதான் ஒரு வாக்குத்தத்தமே இருக்குது. ஆனா ஏன் அது இன்னும் நிறைவேறலைன்னா, ஒரு பர்சனல் என்கவுண்டர். ஆனால் 28வது அதிகாரத்தில் பைபிள் சொல்லுகிறது, அதற்கு மேலாய் கர்த்தர் நின்றார் என்று. அந்த என்கவுண்டருக்கு பிறகு யாக்கோபு காய் வைக்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அவன் ஈசாக்கு வாக்குத்தத்தத்து பிள்ளையாய் தான் பிறந்தான். ஆனா பிறந்த உடனே கர்த்தர் அவனை அப்படி வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றாற் போல உருவாக்கினாரான்னு கேட்டா இல்ல. ஒரு பர்சனல் என்கவுண்டர் மோரியா மலையில் பலிபீடத்தில் உண்டானது. அன்றைக்கு ஆபிரகாம் மட்டுமல்ல சத்தம் கேட்டது, ஈசாக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்க துவங்குகிறான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஈசாக்கோடு பேச துவங்குவார். ஒரு பர்சனல் என்கவுண்டர் உண்டாகுது, ஒரு பர்சனல் சந்திப்பு உண்டாகுது. ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் பிறந்தோம். எஸ், என்னுடைய கேள்வி, ஆண்டவரோடு உள்ள பர்சனல் என்கவுண்டர் இன்னைக்கு உங்க லைஃப்ல இருந்திருக்கிறதா? ஆமென். அப்படி சந்திக்கப்பட்ட வாழ்க்கைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி ஒரு சந்திப்பு இன்னும் வரவில்லை என்றால் அதற்காக இந்த மாலை நேரத்தில் நோக்கி கூப்பிடுங்கள். இது கிருபையின் காலம். இந்த காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஏசாயா 55வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்றைக்கும் உங்கள் காதுகளிலே தேவன் இப்படிப்பட்ட சத்தத்தை கேட்க வைக்கிறார் என்றால் இன்றைக்கு அந்த சந்திப்பினால் இன்றைக்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இந்த சந்திப்பை அவரோடு உள்ள பர்சனல் என்கவுண்டர், இந்த சந்திப்பை மோசே பார்த்ததும் அதை தட்டி விடவில்லை. அந்த சந்திப்புக்கு மோசே இடம் கொடுக்கிறான். இன்னைக்கு வேணாம் ஆண்டவரே, நாளைக்கு வேணா வந்து சந்திங்க, இப்படி சொல்லல. ஆமென். இதுவரை பார்க்காத தெய்வத்தை இப்பொழுது கண்ணுக்கு முன்னாக பார்க்கிறான். இப்பொழுது ஆண்டவர் டைரக்டாய் சந்தித்ததும் அந்த சந்திப்பை மோசே தட்டி விடவில்லை. இனி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இந்த சந்திப்பு மட்டும் மோசேக்கு உண்டாகாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு மோசேயின் சரித்திரம் எப்படிதான் பேசப்பட்டிருக்கும் என்றால் விழுந்தவனாய் தான் பேசப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சந்திப்பு உண்டானதுனால விழுந்தவன் என்றல்ல, அதே மோசேயை கர்த்தர் தலைவனாய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. தலை நிமிர்ந்து நிறுத்தினார், தலை நிமிர்ந்து நிறுத்தினார். இயேசுவின் நாமத்தில் அன்பான தேவ ஜனமே, இந்த சத்தத்தை உள்ளிருந்து வெளியிருந்து கேட்கிற யாராயிருந்தாலும் சொல்லுகிறேன், என் தலை இனி நிமிருமா என்கிற கேள்வியோடு, என் வாழ்க்கையில இனி ஒரு மாற்றம் உண்டாகுமா என்கிற கலக்கத்தோட, இனி ஒரு புதிய துவக்கம் உண்டாகுமோ என்கிற சந்தேகத்தோட கேள்வியோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால் இன்று கர்த்தர் மோசேயை சந்தித்தது போல உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த சந்திப்பை தட்டாதபடி இதற்கு இடம் கொடுப்பீர்களானால் இந்த இரவு போதும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தர வல்லவர் நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். பார்க்கும்படி சந்திக்கும்படி கிடைத்த தருணத்தை மோசே தட்டவில்லை. சவுல் பவுலாய் மாறுவதற்கு ஒரு பர்சனல் என்கவுண்டர் இருந்துச்சு.
நீங்க வேதத்திலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லார் வாழ்க்கையிலும் பாருங்க, ஒரு பர்சனல் என்கவுண்டர் இருக்கும், தனிப்பட்ட சந்திப்பு இருக்கும். அன்பான பெற்றோரே, நீங்கள் தேவனை சந்தித்து அந்த ரட்சிப்புக்குள்ள வந்து இன்னைக்கு உங்க தலைமுறை கிறிஸ்டியன் என்கிற அந்த பேக்ரவுண்ட், அந்த அடையாளத்தோட வளருது. ஆனா ஒரு பெற்றோர் ஜெபிக்க வேண்டியது, என்னை சந்தித்தது போல என் பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய சொந்தங்களை கர்த்தர் சந்திக்கணும், இந்த பட்டணத்து ஜனங்களை கர்த்தர் சந்திக்கணும். தேவ சந்திப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சந்திப்பு உண்டாகாமல் தேவ பிள்ளைகளை நிற்க முடியாது. தேவனோட பர்சனல் என்கவுண்டர், என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும் அவர். ஹல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்ததுனால நான் இன்னைக்கு மைக் பிடிச்சு நிற்கிறேன் நான் கேட்டா இல்லை, அவருடைய சந்திப்பு இருந்ததுனால இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய சந்திப்பு வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்ப முதலாவது ஒரு தேவ சந்திப்பு மிக மிக அவசியம். இன்னும் என் வாழ்க்கையில் அந்த பர்சனல் என்கவுண்டர் இல்லை. இந்த இத்தனை வயசு நான் ஆராதிக்கிறேன், ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் கூட்டத்தோட வந்து ஆராதிச்சுட்டு போகிறேனே தவிர அந்த பர்சனல் என்கவுண்டர் என் லைஃப்ல இல்லை என்றால் ஆண்டவரிடத்துல கூப்பிட்டு கேளுங்கள். ஆமென். பர்த்திமேயுங்கிற ஒரு குருடன் வழியருகே இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது இதுவரை கேட்காத ஒரு சத்தம் அந்த தெருவில் கேட்குது. அப்படி கேட்கும் போது அவன் கேட்டு அறிகிறான், என்ன இங்க ஒரு சத்தம், என்ன இதுவரை இல்லாத ஒரு சத்தம் இந்த தெருவில் கேட்குது. வழக்கமா கேட்கிற சத்தத்தை தாண்டி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குதேன்னு கேட்டதும் அங்க இருக்கிறவர்கள் ஒரு நியூஸ் அவனுக்கு சொல்றாங்க, இயேசு இந்த வழியாய் போகிறார். இயேசு போகிறார் என்று தெரிந்ததும் அவனுக்குள்ள உண்டான ஏக்கம் என்ன தெரியுமா? அவர் என்னை சந்திக்கணும், அவர் என்னை பார்க்கணும். அவர் என்னை சந்திச்சிட்டார்னா என் இந்த நிலைமை மாறிடும். அவர் என்னை சந்திச்சிட்டார்னா எனக்கு இப்படி இந்த நிலைமையில நான் இருக்க மாட்டேன். கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். அதற்காக என்ன செய்கிறார்? அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஏசாயா 55 சொல்லப்பட்டது போல அவன் கூப்பிட தொடங்குகிறான். எப்படி கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பொதுவாகவே பிச்சை கேட்கிறவங்க ஒரு ஆள்கிட்ட ஒரு கூப்பிட்டு ஒரு ஹெல்ப் கேட்கிறோன்னா எப்படி கூப்பிடுவாங்க? ஹலோ, சும்மா சொல்லுங்க, பிச்சை கேட்கறவங்க எப்படி கூப்பிடுவாங்க? அழகா கூப்பிடுறீங்க, எப்படி கூப்பிடுவாங்க? அம்மா, ஐயா, யாராவது பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? பேர் சொல்லி கூப்பிட்டா நம்ம கொடுப்போமா? சின்ன ஆளா இருந்தாலும் சின்ன பசங்களா இருந்தாலும் தம்பி, ஐயா, ஏதாவது. இவர் எல்லாரையும் ஐயான்னு கூப்பிட்டு இருந்தவன் இப்ப இயேசுவை எப்படி கூப்பிடுறாரு? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. இப்பொழுது இவன் கூப்பிட துவங்கினது எல்லாரும் அதட்டுறாங்க. சத்தம் போடாத. அதட்டினதும் அவன் கூப்பிடுவதை நிறுத்தவில்லை. அவன் இன்னும் சத்தமா கூப்பிடுறான். இப்ப அவனை கூப்பிட்டு கேட்கலாமா? அதான் எல்லாரும் அதட்டுறாங்கல்ல, கூப்பிடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதன் பிறகு ஏன் இவ்வளவு சத்தமா நீ கூப்பிடுறன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த சான்ஸ் எனக்கு நாளைக்கு கிடைக்காது, இந்த சந்திப்பு எனக்கு நாளைக்கு கிடைக்காது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமே. ரெண்டாவது அவன்கிட்ட கேட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏன் இந்த சிச்சுவேஷனை, இந்த நிலைமையை மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் மட்டும்தான். ஏன் அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுறேன்னா அவன் சொல்லுவான், வேற எந்த நாமத்திலும் இல்லாத வல்லமை இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கிடைத்த தருணத்தை அவன் மிஸ் பண்ணல. அவன் கூப்பிடுகிறான், இன்னும் சத்தமாய் கூப்பிட்டது பைபிள் சொல்கிறது. அவர் நின்று அவனை அழைத்தார். இந்த சந்திப்பு இந்த பர்த்திமேயுனுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு பர்சனல் என்கவுண்டர். ஹல்லேலூயா. எங்க அப்பா ஆராதிக்கிறாங்க, அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அப்பா ஆராதிக்கிறதுனால அதனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனால் தேவன் விரும்புகிறவைகள் உன் வாழ்க்கையில் நடக்காது. என் குடும்பம் ஆராதிக்கிறாங்க, அதனால நான் ஆசீர்வாதம், எஸ், அதனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இன்னைக்கு காக்கப்படுவதும் இன்னைக்கு நாம் நிற்பதற்கு காரணம் நம்முடைய பிதாக்கள் நமக்காய் ஜெபித்தது, நம்முடைய பிதாக்கள் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறது. ஆனால் நான் இனி நிக்கணும்னா, என் அடுத்த ஜெனரேஷன் நிக்கணும்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் இடையான அந்த பர்சனல் என்கவுண்டர், இந்த சந்திப்பு மோசேயுடைய வாழ்க்கையில
முடிந்த இடத்திலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க தொடங்கிறது. 80 வயசுல சந்திக்கிறார். 80வது வயசுல மோசே என்ன நினைச்சிருந்திருப்பார்னா, ஆமா இன்னைக்கா நாளைக்கு என் வாழ்க்கை முடிய போகுது. ஏன்னா இதே மோசே தான் சங்கீதத்தில் என்ன எழுதுறார், மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 பலத்தின் மிகுதினால 80, அதுக்கு மேல இருந்தா என்னவா சஞ்சலமும் ஆமா வருத்தம் தவிப்போம் தான். அப்ப மோசையின் கணக்குப்படி ஒரு மனுஷன் எத்தனை வயசு வரை வாழ்வான்? 80, மேக்சிமம் 80 நல்லா வாழ்னான். அப்ப இப்ப 80 வயசுல இருக்கிற மோசைக்கு இந்த வனாந்தரத்துல என்ன இருந்திருக்கு தெரியுமா? கர்த்தர் சந்திப்பார்னா இல்ல, கர்த்தர் எப்ப என்ன எடுப்பார், இன்னைக்கா நாளைக்கா, இப்படி முடிவுக்காய் காத்திருந்தவனுக்கு ஒரு சந்திப்பை கொடுத்து முடிந்த இடத்துல ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தையை நற்செய்தியாய் சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் நினைக்கிற இடத்தில் அல்ல முடிவு, உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் நினைக்கிற இடத்தில் அல்ல முடிவு, கர்த்தர் நினைத்த இடத்துல தான் உங்கள் முடிவு இருக்கும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே உங்களை குறித்து யார் எப்படி பேசுறாங்க இதை வச்சு நீங்க கலங்க தேவையில்லை. கர்த்தர் நினைத்தபடி நடக்கும். ஆமென். அப்ப முதலாவது இந்த மோசே திரும்ப நிற்க காரணம் தேவனோடு உள்ள பர்சனல் சந்திப்பு, தனிப்பட்ட ஒரு சந்திப்பு. இரண்டாவது இந்த மோசே இடத்தில் வெளிப்பட்ட காரியம் தேவனிடத்தில் நெருக்கம். சந்திப்பு எவ்வளவு முக்கியமோ அதன் அடுத்த ஒரு நிலைதான் தேவனோடு நெருங்குகிற அனுபவம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதோடைய 3-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். நல்ல கவனிங்க. இப்பொழுது சந்திப்பு உண்டாகிவிட்டது. இனி அடுத்த ஒரு நிலைதான் நெருங்குகிற அனுபவம். இப்பொழுது மோசே தூரத்திலிருந்து இந்த சந்திப்பை பார்த்து விட்டார். இந்த சந்திப்பை பார்த்த மோசேக்கு அடுத்து என்ன ஏக்கம் வருதுன்னா, நான் கிட்ட போய் பார்ப்பேன். கிட்ட போய் பார்க்கும்போதுதான் கேட்காத ஒரு சத்தம் அந்த முட்செடி நடுவில் இருந்து கேட்கிறது. மோசே மோசே என்று அழைக்கிறார். அவன் கிட்ட நெருங்க தான் மோசேக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவரை குறித்த அறிவு தெரிகிறது. தூரத்தில் இருக்கும் வரையிலும் அற்புதத்தை கண்டவன் கிட்ட நெருங்க அற்புதரை பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, தூரத்தில் நிற்கிற கூட்டமாய் நாம் இருக்கக்கூடாது, கிட்ட நெருங்குகிற கூட்டமா இருக்கணும். ஆமென். தூரத்தில் நிற்கும் போது அவர் செய்கிற அற்புதம் எனக்கு தெரியும், ஆனா நெருங்க அவர் எனக்கு தென்பட்டு கொண்டே இருப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் அற்புதத்தை பார்க்கிறோம், அற்புதரை பார்க்கிறோமா? இன்னைக்கு அற்புதம் பார்க்க துடிக்கிறோம், அற்புதரை பார்க்க துடிக்கிறோமா? இந்த கிட்ட நெருங்க என்ன உண்டாகிறது? 3 காரியங்களை சொல்லுகிறேன். 1, அவர் யார் என்பதை அறிகிறான். அவர் யார் என்பது. 2, தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான். இந்த நெருங்கின அனுபவத்திற்கு பிறகுதான் அவன் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, கால் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போட வேண்டும் என்கிறது உணர்த்தப்படுகிறது. நெருங்கின பிறகுதான் தன்னுடைய கையை பைக்குள்ள போட்டு எடுக்கிறார். அவன் பலவீனம் உள்ள கை என்பது தெரிகிறது, தன் மாம்சம் பலவீனம் உள்ளது என்பது தெரிகிறது. நெருங்கின பிறகுதான் தன் கோல் எப்படிப்பட்ட கோல் என்பது தெரிகிறது. நெருங்கின பிறகுதான் தன்னுடைய சரியான நிலை என்ன தெரிகிறது. முதலாவது அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறார். தூரம் இருக்கும் வரையிலும் அவரை குறித்து அறிவில்லை. பார்க்கும்போது என்ன சொல்றார்? முட்செடியில் அற்புதம், முட்செடி. இப்ப இதை சொல்லிக் கொண்டிருந்தவர் கிட்ட நெருங்கின பிறகுதான் தெரியுது, வெறும் முட்செடி அல்ல, இதற்குள் ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. 2வது தன்னிலை அறிகிறான். 3வது தன்னை குறித்த தேவ திட்டத்தை அறிகிறான். இதே சம்பவத்தை நீங்க ஏசாயா 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஏசாயாவை குறித்து சொல்லப்பட்ட காரியம் நமக்கு தெரியும். ஏசாயா 5வது அதிகாரம் வரையிலும் ஏசாயா எல்லாரையும் பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாகவும் எல்லாருக்கும் ஐயோ போட்டு கொண்டிருந்த ஏசாயா 6வது அதிகாரத்தில் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவரை கண்டேன் என்று சொல்லி அதை பார்க்கும்போது சேராபீன்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை மறைத்து சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை உயர்த்துகிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் டீப்பா போறார், இன்னும் நெருங்குகிறார். நெருங்க
அவர் யார் என்பது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் எவ்வளவு பரிசுத்தர் என்பது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவது, தன்னிலை அறிகிறான். அதுதான் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிற. தன்னிலை அறிகிறான். அவர் யார் என்பதை அறிகிறான், தன்னிலை அறிகிறான். மூன்றாவது, அவர் பாரத்தை அறிகிறான். அடுத்து அவர் சத்தம் கேட்குது, யார் போவார் நமது காரியமா? அப்பதான் ஏசாயா சொல்ற, ஆண்டவரே யாரை தேடுறீங்க? ஆண்டவரே யாரை தேடுறீங்க? நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஏசாயாவை குறித்த தேவ திட்டத்தை நெருங்கின பிறகு வெளிப்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு நியமிச்சது எனக்கு தெரியணுமா? என் பாதை என்ன என்பதை நான் அறிய வேண்டுமா? தூரத்தில் நின்றால் அல்ல, நெருங்கினால் அறிய முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கிறிஸ்டியன் என்கிற அடையாளம் இருக்கிறது, ஆனா கிறிஸ்துவோடு உள்ள உறவு இருக்குதா? இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் இருக்குது, கிறிஸ்துவோடு உள்ள உறவு இருக்குதா? இன்னைக்கு பலரும் இந்த இளையகுமாரனை போலதான் இருக்கிறோம். இந்த இளையகுமாரன் பன்றி கூட்டத்தின் நடுவில் இருந்து எதை நினைக்கிறான்னா, அப்பா வீட்டை நினைக்கிறான். நான் அதை இப்படி சொல்லுவேன், எனக்கு அப்பா இருக்கிறான்னு சொல்றான், ஆனா அப்பாவோடு இல்லை. அப்பா இருக்கிறான்னு சொல்றவன் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்பாவோடு இருக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு இது கிறிஸ்துவோடு உள்ள நெருக்கம். பர்சனலா ஆண்டவரோடு எவ்வளவு தூரம் நெருங்குகிறீர்கள்? நீங்க நெருங்க 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 அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்க நெருங்க 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 உங்க நிலை என்ன என்பது தெரியும். நீங்க நெருங்க 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 தேவர் உங்களை குறித்து வைத்த திட்டம் என்ன என்பது தெரியும். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே. என் கூட விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, இன்னும் உம்மை, இன்னும் உம்மை. சத்தமா சொல்லுங்க இந்த வார்த்தைய, இன்னும் உம்மை, இன்னும் கிட்டி, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. விரும்புறவங்க சொல்லுங்க, பிரசன்னமே பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், பிரசன்னம் தேவ. நான் நெருங்குகிறவனா இருக்கிறேனா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? நான் நெருங்கி கொண்டுதான் இருக்கிறேன், தேவனோடுள்ள நெருக்கம் என் லைஃப்ல அதிகமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? சிம்பிளா ஒரு வேர்டு, நெருங்குகிற வாழ்க்கையில நாளுக்கு நாள் பரிசுத்தம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆமென். தூரத்தில் இருக்கும்போது தேவன் சொல்லாத ஒரு வார்த்தையை நெருங்கி வந்த போது சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சை செய்ய. தூரத்தில் இருக்கவங்கள்ட்ட இது சொல்ல மாட்டார், ஆனால் நெருங்குகிறவன்ட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கிருபை நிறைந்தவர், மனதுருகுகிறவர், எல்லாவற்றிற்கு மேலாய் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதனாலதான் வெளிப்படுத்தல் கடைசி சொல்லி முடிக்கும் போதும் அவரை சந்திக்க போற கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் என் லைஃப்ல நேற்றைக்கு இருந்த பரிசுத்தத்தை விட இன்னைக்கு பரிசுத்த அளவு அதிகமாகுதுன்னா நான் கிறிஸ்துவை விட்டு தூரம் அல்ல, கிறிஸ்துவோடு நெருங்கி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஆமென். நேற்றைக்குள்ள பாவ வாழ்க்கை இன்னைக்கு என் லைஃப்ல தொடருது, இன்னைக்கு என் வாழ்க்கையில் அந்த பாவம் பெருகிட்டு தான் இருக்கிறது என்றால் நான் கிறிஸ்துவை நெருங்குகிறவனா அல்ல, கிறிஸ்துவை விட்டு தூரம் போகிறவனா இருக்கிறேன். நெருக்கமானவர்கள் கிறிஸ்து விரும்புகிறதை செய்ய துடிப்பார்கள், தூரமானவர்கள் கிறிஸ்து விரும்பாதவைகளை செய்ய துடிப்பார்கள். நான் இன்னைக்கு எதை செய்து கொண்டிருக்கிறேன்? மோசே நெருங்க துவங்கினதும் கர்த்தர் அவனை சுத்திகரிக்க துவங்குகிறார்.
சுத்திகரிக்க துவங்குகிறார். அப்ப நெருக்கம், நான் கிறிஸ்துவோடு உள்ள நெருக்கம் தான் கிறிஸ்து என்னை எழுப்பி நிறுத்துவதற்காய் பாதையாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. என் லைஃப்ல கிரைஸ்ட் கிரியை செய்யணும்னா அவரோடு உள்ள நெருக்கம் மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. கானா ஒரு வீட்டில் ஆண்டவர் செய்த அற்புதம் நமக்கு தெரியும். கற்சாடிகளா இருந்த 6 கற்சாடிகளை வீட்டுக்குள்ள கொண்டு வரார். வீட்டுக்குள்ள கொண்டு வந்த அந்த அற்புதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக இயேசு 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே, இவ்விதமா இயேசு தமது முதலாவது அற்புதத்தை கானா ஊரிலே செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார் என்று. இவ்விதமாக, எவ்விதமாக அவர் செய்த அற்புதம் நமக்கு தெரியும். இதே பாத்திரம் தான் வெளியில இருந்துச்சு. இந்த பாத்திரம் வெளியில இருக்கும்போது என்னதான் ஊத்தி வச்சிருந்தாங்க? தண்ணி. அதே பாத்திரம் உள்ள கொண்டு வந்த பிறகு என்னதான் ஊத்துறாங்க? தண்ணி. ஆனா வெளியில இருந்த போது இந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட தண்ணி வேஸ்ட் ஆச்சு, உள்ள இருந்த போது இந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட தண்ணி டேஸ்ட் ஆச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் எந்த பாத்திரம் தான் மேன்மையா தெரியுதுன்னா இந்த கற்சாடி தான் மேன்மையா தெரியுது. இப்படி இந்த பாத்திரத்தை ஸ்பெஷல் படுத்துறதுக்கு இந்த பாத்திரத்தில் அப்படி என்ன அற்புதம் நடந்துச்சுன்னா, ஒரு அற்புதம் இல்ல, ஒரு காரியம் நடந்துச்சு. தூரமா இருந்த பாத்திரம் இயேசு பக்கத்துல நெருங்கி வந்து உட்கார்ந்திருக்கு. ஹல்லேலூயா. வெளியில இருக்கிற பாத்திரத்துல அப்படியே அங்க தண்ணியை ஊத்து கொண்டு போய் பரிமாற அப்படி சொல்லல. அந்த பாத்திரத்தை உள்ள கொண்டு வர வைக்கிறார், தன்னிடத்தில் கொண்டு வர வைக்கிறார். ஒரு பாத்திரம் இயேசுவோடு நெருங்கின போதே அந்த பாத்திரத்தை கர்த்தர் இவ்வளவு விசேஷப்படுத்துவார்னா, ஒரு தேவ பிள்ளை நெருங்கினால் தேவன் எவ்வளவு விசேஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவனோடு நெருங்கி பாருங்கள், தேவனோடு நெருங்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விசாலத்தை தருவார். உங்கள் காரியங்களை கர்த்தர் மகிமையாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். நெருங்குகிறவன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை மறந்துடவே கூடாது. என் லைஃப்ல பாவத்தை செய்து நான் அந்த பரிசுத்தரை பார்த்துருவேங்கிற தப்பு கணக்கு ஒரு தேவ பிள்ளை போட்டுறாதீங்க. பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் மன்னிப்பு தர ஆயத்தமா இருக்கிறார். ஆனா இந்த கிருபையின் காலத்திலே அந்த சகாயத்தை பெறும்படி ஓடி வந்துருங்க. அவர் வரும்போது சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் என்றால் கரை திரை அற்ற சபையா. என்ன ரூத்தினுடைய சரித்திரத்தில் ரொம்ப ரொம்ப என்ன ஆண்டவர் சிந்திக்க வச்ச ஒரு காரியம், போவாசின் பாதத்தில் போய் 3வது அதிகாரத்தில் உட்கார்ந்து போர்வையை விரியும் என்று கேட்டதும் ரூத்தை குறித்து நல்ல சாட்சி சொல்லுகிறார் போவாஸ். என்ன சாட்சினா, அவன் உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன்னுடைய இந்த பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்குது இப்படி சொல்லிட்டு அவர் கைப்பிடிப்பார்னு பார்த்தா கைப்பிடிக்கல. அவளுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நான் அவரை கைப்பிடிக்கிறேன், ஆனா ஒருவன் எனக்கு தடையா நிற்கிறான். உன்னை நெருங்கின உறவா இருக்கிற ஒருவன் தடையா இருக்கிறான். போவாஸ் என்ன செய்திருக்கலாம்? கையை பிடிச்சிட்டு அந்த காரியத்தை போய் சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனா ரூத்துக்கிட்ட என்ன சொல்றாங்க? அந்த காரியம் சால்வ் ஆன பிறகுதான் நான் உன்னை கையை பிடிப்பேன். இது ரூத்துக்கே தெரியாது. இப்படி ஒரு காரியம் தடையா இருக்கிறது ரூத்துக்கு தெரியாது. ஆனா சொந்தமாக்கும்படியாய் போவாசின் இடத்தில் போய் நின்ற போது போவாஸ் எப்படி சொந்தமாக்குறார்? ஒரு தடை கூட இல்லாம சொந்தமாக்குறார். இதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியம். ஒரு போவாஸ் ஒரு ரூத்தை மனவாட்டியை மாற்றுவதற்கு முன்பாக எப்படி பார்க்கிறார்னா, அவளை மனவாட்டி ஆக்குவதற்கு எந்த தடையும் இருந்துடக்கூடாது. இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. சத்துரு உரிமை பாராட்டத்தக்கதா எதுவும் நம்முடைய வாழ்க்கையில இருந்துடக்கூடாது. அவர் நம்மை சேர்க்க வரும்போது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக போவாஸ் என்ன செய்ய? ரூத்துக்கு இந்த காரியத்தை போய் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டா தெரியல, முடியாது. அதனாலதான் ரூத்துட்ட சொல்லிட்டார், நீ பொறுத்துரு, நான் போய் காரியத்தை பேசிட்டு வர்றேன். அந்த காரியத்தை சால்வ் பண்ண பிறகுதான் ரூத்தின் கையை பிடிக்கிறார். சபையே, ஆமை காலம் கடைசியா இருக்கிறது. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய பரிசுத்தராகிய மணவாளன் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வரும்போது சபை கரை திரையற்ற சபையாய் காணப்படுவதாக. இன்னும் நெருங்குங்க, தேவனோடு நெருங்குங்க. ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி ஒரு விசை கூட சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் சத்தமா பாடுங்க பார்க்கல இந்த வார்த்தைய, அறிய இன்னும் கிட்டே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே. உங்க
உங்க சத்தம் கேட்கட்டும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும். We thank you, Lord. We worship you, Lord. We need your presence, Lord. உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை மூடட்டும். இன்னும் நெருக்கமாய் தேவனோடு தனிப்பட்ட ஒரு உறவில் இன்னும் அதிகமாய் நெருங்க. கரத்தை உயர்த்தி பிரசன்னமே, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம். க்ளோரபலஷ்யதரா, நன்றி ராஜா. ஆமென். தேவனோடு உள்ள சந்திப்பு, தேவனிடத்தில் நெருக்கம். மூன்றாவது, தேவனுக்குள் அர்ப்பணித்தான். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் உன் பாதரட்சை கலட்டி போடு என்று சொன்னதும் எந்த கேள்வியும் கேட்காமல் உடனே அதற்கு கீழ்ப்படுகிறார். யாத்திராகமம் 4வது அதிகாரத்தில் கர்த்தர் கேட்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? இதை கேட்டது மோசே பதில் கொடுக்கிறார், இது ஒரு கோல் ஆண்டவரே. ஆமென். உடனே ஆண்டவர் அடுத்து சொல்லுகிறார், உன் கோலை எனக்கு முன்னாடி போடுன்னு சொன்னதும் உடனே அது கீழ்ப்படிந்து கோலை போடுகிறார். கோலை போட்டதும் கோல் எப்படி மாறுது? சர்ப்பமாய் மாறுது. ஆண்டவர் சொல்ற, திரும்ப அதை கையில பிடின்றார். அதை கையில பிடித்ததும் அது எப்படி மாறுது? கோலாய் மாறுகிறது. ஆனால் அந்த அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறது. ஆமென். இந்த காரியம் நடந்த பிறகு மோசே எகிப்துக்கு நேராய் புறப்படுகிறார். புறப்படும் போது என்ன சொல்லப்படுகிறது? யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நன்றாய் கவனியுங்கள். யாத்திராகமம் 4:20. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். ஆண்டவர் கேட்கும் போது அது எப்படி பதில் கொடுக்கிறார் தெரியுமா? கோல்னு பதில் கொடுத்தவர் இப்பொழுது அது எப்படிப்பட்ட கோலா மாறுது? தேவனுடைய கோலாய் மாறுகிறது. அதனை ஒரே லைன்ல சொல்லணும்னா, தன்னுடையதை தேவனுடையதாய் அர்ப்பணிக்கிறான். தன் வாழ்க்கை முழுவதையுமே தேவனுடையதாய் அர்ப்பணிக்கிறான். ஒரு காரியத்தை சபைக்கு சத்தியத்தோடு நான் தெளிவுபடுத்துகிறேன். தேவன் ஒருத்தங்க லைஃப்ல முழுமையான கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கை என் கரத்தில் இருந்தால் அல்ல, என் வாழ்க்கை அவர் கரத்தில் இருந்தால் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நான் அநேக இடத்திலே சொல்லி இருக்கிற வார்த்தை, ஆனாலும் இந்த செய்தியோடு இந்த வார்த்தை அதில் அதை சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் மத்தேயு 14வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் இயேசுவின் பாதத்திலிருந்து வசனம் கேட்குறாங்க. மாலை நேரத்தில் நேரம் அதிகமாகிறது, எதுவுமே சாப்பிடவில்லை. அப்பொழுது இயேசு சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எதுவுமே சாப்பிடலை, நேரமும் அதிகமாகிறது, இப்போவே அனுப்பி விட்டுட்டீங்கன்னா போகிற வழியில் கிராமத்தில் ஏதாவது பார்த்து சாப்பிட்ருவாங்க, இவங்களை அனுப்பி விடுங்கன்னு சொல்லும்போது இயேசு அனுப்பிவிடவில்லை. அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், ஆகாரத்தை கொடுங்கள் சொன்னதும் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களை தான் இருக்குது ஆண்டவரே, கூட்டம் 5000க்கும் அதிகமானவர் இருக்கிறாங்க, இதை வச்சு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினோடு இருக்கும்போது 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த அப்பம் இருந்தாதான் ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய முடியுமான்னு கேட்டா இல்லை. அப்பங்கள் இல்லாவிட்டாலும் இல்லாதவைகளை இருக்கிறதாய் வரவழைக்கிறவர் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர். வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய என் தெய்வத்தால முடியும். எப்படி வேணாலும் ஒரு கிரியை செய்ய என் ஆண்டவரால கூடும். ஆனால் இங்கே கர்த்தர் அப்படி செய்யவில்லை. யோவான் 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் செய்ய போகிறதை முன்னமே அறிந்திருந்தபடினால் அவர் சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்ப ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார். என்ன பிளான் பண்ணிட்டார்னா, ஒரு சின்ன பையன் கையில் அப்பம் இருக்குது, அந்த அப்பத்தை தான் ஆசீர்வதிச்சு, இது தேவன் போட்ட திட்டம். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், நீ அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்று. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. இங்க அந்த பையன் கையில அல்லது அந்த சீஷர் கையில இப்ப எத்தனை அப்பம் இருக்குது? ஹலோ, 5 அப்பம் இருக்குது.
சிலர் இருக்கிறத பார்த்து நாங்கள் அந்த கூட்டத்தில் இல்லை பாஸ்டர்னு சொல்றது மாதிரி இருக்கு. அவன் நீங்க இல்லை, ஆனால் பைபிள் இருக்கிறத சொன்னா போதும். எத்தனை அப்பம் இருக்குது? இப்போ நான் அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த 5 அப்பத்தில் ஒரு அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு 5000 பிளஸ் பண்ண முடியுமா? முடியாது. முடியும். அப்போ ஆண்டவர் என்ன கேட்டிருக்கலாம்? 5 அப்பம் இருக்குது இல்லை, அது ஒரு அப்பத்தை எடுத்துருவா. ஆமாம். இப்போ விருந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம், ஒரு அண்டா நிறைய ரைஸ் இருக்கும். ஆனால் மொத்தமாக அண்டாவை தூக்கி ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. எப்படி செய்வாங்க தெரியுமா? ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சு பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த 5 அப்பத்தில் ஒரு அப்பத்தை எடுத்துட்டு வா, அந்த 2 மீன்ல ஒரு மீன் எடுத்துட்டு வா, பிளஸ் பண்ணி கொடுத்துருக்க. கர்த்தர் அப்படி கேட்கல. நீ அவைகளை அதன் அர்த்தம் என்ன? அவர் கை கிரியை செய்யணும்னா, அவர் இந்த காரியத்துல கை வைக்கணும்னா, நீ பாதியாய் கொடுத்தால உன்னை முழுமையா கொடுத்தாதான் கை வைப்பார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் நின்னு கிரியை செய்ய முடியாத ரீசன் இதுதான். ஆண்டவர் என் வாழ்க்கையை எழுந்தருளும், ஆண்டவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யுங்கப்பான்னு கேட்கிறோம். ஆனா கர்த்தருக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட இடம் கொடுக்கிறோம்? கானா ஒரு வீட்டுல மகிமை வெளிப்படுவதற்கான ரீசன் என்ன தெரியுமா? மரியாள் போய் அந்த வீட்டு வேலைக்காரங்கள்ட்ட என்ன சொல்றார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு அந்த வீட்டுக்கு விருந்தாளியாய் தான் அழைக்கப்பட்டிருந்தார். ஆனா விருந்தாளியாய் வந்த அவரை உரிமையாளரா மாத்தினாங்க பாருங்க. அங்க கர்த்தர் மகிமை வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன டிசிஷன், அவர் என்ன சொல்றாரோ அதை மாறு பேச்சு பேசாம செய்யுங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல டிசிஷன் மேக்கரா கர்த்தர் நின்னு கிரியை செய்கிறார். ஒரு உரிமை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு தன் வாழ்க்கையில முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. தன் கோலா இருந்த கோலை தேவ சமூகத்துல போட்டு திரும்ப அதை எப்படி எடுக்கிறான் என்றால் தேவனுடைய கோலா எடுக்கிறான். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அல்லது இந்த ஒரு மாற்றத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த கோலை கொண்டு பார்வோனுக்கு முன்னாடி போட்டு அற்புதம் நடக்கும். வானத்துல நீட்டின அற்புதம் நடக்கும், தண்ணீர்ல நீட்டின அற்புதம் நடக்கும். எங்க நீட்டினால கர்த்தர் இந்த கோலை கொண்டு அற்புதத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. ஆமா, ஒருவேளை மோசே இப்படி எல்லாம் இந்த கோலை வச்சு அற்புதம் செய்யும் போது ஆமா இந்த கோலை பார்த்து கேட்டிருப்பார், 40 வருஷம் என் கையில தான் நடந்த ஏதாவது ஒரு அற்புதம் என் லைஃப்ல நடந்துச்சா? இல்ல. ஏன் நடக்கலன்னா அந்த கோல் அவனுடைய கோலாய் தான் இருந்ததே தவிர தேவனுடைய கோலாய் மாறல. நானும் என் வாழ்க்கையும் என் குடும்பமும் தேவனுடையவர்களாய் மாறுவோமானால் கர்த்தருடைய கிரியை என் வாழ்க்கையில பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? எப்படி ஈசாக்கு பலிபீடத்திலே தன்னை அர்ப்பணித்தாரோ, ஹல்லேலூயா, ஈசாக்கு பலிபீடத்தில் அர்ப்பணிக்கு வரையிலும் ஆபிரகாமின் பிள்ளையாய் அறியப்பட்டான். ஆனா பலிபீடத்தில் அர்ப்பணிச்ச பிறகு ஆபிரகாம்கிட்ட சொல்ற, பிள்ளை மேல கை வச்சிடாதட்ட. அதை நான் இப்படி படிப்பேன். பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பாக ஆபிரகாமின் பிள்ளை, அர்ப்பணிச்ச பிறகு ஆண்டவர் பிள்ளைவன். அதுக்கு பிறகு ஒரு கீறல் கூட விழ கர்த்தர் விடல. அதனாலதான் காண்பிக்கப்பட்ட ஆட்டுக்கடாவை எப்படி சொல்றாரு? ஈசாக்குக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆட்டுக்கடா. ஆமென். அந்த அர்ப்பணிப்புக்கு பிறகுதான் ஈசாக்கோடு கர்த்தர் பேச தொடங்குகிறார். ஈசாக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தொடங்குகிறார். பலிபீடத்தின் அர்ப்பணிப்பு, இந்த பலிபீடத்தின் அர்ப்பணிப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக அவசியம். பலிபீடத்தின் அர்ப்பணிப்புனா என்ன தெரியுமா? அது பலிபீடத்தில் வைக்கிறது வரையிலும் அதுக்கு ஓனர் வேற, ஆனா வச்ச பிறகு ஓனர் கர்த்தரா தான் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். பலிபீடத்தில் வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பலிபீடத்தில் வைக்கப்பட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திற்காக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். தேவனுக்குள்ளான ஒரு மாற்றம் மிக மிக அவசியம். அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. மோசே என்னிடத்தில் இந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த அர்ப்பணிப்புக்கு இடம் கொடுக்கிறார் பாருங்க. ஆமா, இந்த அர்ப்பணிப்பு மட்டுமல்ல, இப்பொழுது எகிப்துக்கு போகும்போது கர்த்தர் பிள்ளைகளை கொல்லும்படியாய், மோசேயின் பிள்ளைகளை கொல்லும்படியாய் எழுந்தருளுகிறார். அப்பொழுது மோசேயின் மனைவி போய் எதை ஒரு காரியத்தை செய்கிற, விருத்த சேதனம் இன்னும் செய்யவில்லை. அது எபிரேயருடைய ஒரு தேவனுடைய ஒரு நீதி. அந்த காரியத்தை செய்யாமல் இருந்ததுனால இப்பொழுது அது தடையாயிருக்கிறது என்பதை அறிந்து ஆமென் உடனே போய் மோசேயின் மனைவி அந்த காரியத்திற்கு தன் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறாள். ஆமென். தேவ நீதிக்கென்று தன் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறாள். இந்த அர்ப்பணிப்பு மிக 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 அவசியம்.
தேவன் எனக்கு எதெல்லாம் அர்ப்பணிக்க வச்சிருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் எந்தெந்த காரியத்திலாம் அர்ப்பணிக்கணும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்திற்காக போகிற காரியத்துல முதல் தேவன் அர்ப்பணிக்க வைத்த காரியம் என்ன தெரியுமா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இது தேவ நீதி. இது ஒரு சபையின் நீதி அல்ல, இது தேவ நீதி, தேவ ராஜ்யத்திற்கான நீதி. இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பு என் லைஃப்ல இன்னும் வரவில்லை என்றால் இந்த மாநிலத்தில் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்யணுமா? நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த போது தூதர்கள் பாடினார்கள், உன்னதத்தில் தேவனுக்கு ஓசனா மகிமை என்று பாடினார்கள், சமாதானம் என்று பாடினார்கள். ஆனா யார் சத்தம் கொடுக்கல தெரியுமா? பிதா சத்தம் கொடுக்கல. 30வது வயதுல இயேசு கிறிஸ்து நீதிக்காக தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கும்படியா யோவான் ஸ்நாபகன் இடத்துல வருகிறார். யோவான் தடுக்கிறார். ஆண்டவரே, நீர் அல்லவா எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லும் போது யோவான் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்வார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது எனக்கு ஏற்றதென்றல்ல, உனக்கு ஏற்றதென்றல்ல, நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப தேவனுக்குரியவர்கள் அடுத்து எந்த காரியத்துல தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்கன்னா தேவ நீதியை நிறைவேற்றுவதில்ல, உடன்படிக்கை செய்வதில்ல. ஆமா, இன்னும் நான் அதை தாமதிக்கிறேன் என்றால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். தேவனுடையவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் மாறுங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இறங்கி ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறும்போது அவன் பரிசுத்த ஆவியான புறா வடிவில் வந்து அவர் மேல் வந்து இறங்குகிறார். இறங்கினதும் ஒரு சத்தம் கேட்கிறது, தூதர்களின் வாயிலிருந்து அல்ல, பிதாவின் வாயிலிருந்து சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். இங்கதான் உறவு உறுதிப்படுத்தப்படுகிறது. ரட்சிக்கப்படும் போது எனக்குள்ளே கிறிஸ்து பிறந்தார் என்கிற சந்தோஷம் உண்டாகிறது. ஆனா உடன்படிக்கை பண்ணும்போது தான் கிறிஸ்துவோடுள்ள உறவு உறுதியாக்கப்படுகிறது. இன்னும் இந்த உடன்படிக்கைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மோசே அர்ப்பணித்தது போல அர்ப்பணிப்புக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடுள்ள சந்திப்பு, தேவனோடுள்ள நெருக்கம், தேவனுக்குள் அர்ப்பணித்த வாழ்க்கை. 4வது ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், தேவனுக்காக புறப்படுகிற வாழ்க்கை. ஆமென். யாத்திராகமம் 4வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டான். மோசே தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். இப்பொழுது மோசே புறப்படுகிற புறப்பாடு எதற்கான புறப்பாடு என்றால் தன் காரியத்தை நிறைவேற்றுவதற்கான புறப்பாடு அல்ல, தேவ காரியத்தை நிறைவேற்றுவதற்கான புறப்பாடு. யார் வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப நிமிர்த்து நிறுத்துவார் தெரியுமா? இந்த பூமியிலே தேவனுக்காய் வாழணும், தேவனுக்கு காண்பிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு ஒரு தேவ பிள்ளை வாழுகிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் இந்த பூமியிலே உயர்ந்த இடத்துல கர்த்தர் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சமாரியா ஸ்திரீ ஒருவள் ஆமென் கிணற்றின் கரையிலே தண்ணீர் எடுக்கும்படியாய் வருகிறார். யோவான் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது, நீங்கள் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அவள் தண்ணீர் எடுக்க வருகிற அதே நேரத்தில் இயேசுவும் அந்த இடத்துல வருகிறார். அவளை பார்த்து தாகத்துக்கு தாய் என்று கேட்டு அவளோடு பேச துவங்குகிறார். அவளுக்கு தெரியவில்லை இவர் யார் என்று. அவளுக்கு ஒண்ணுதான் தெரியுது, யூத ஜனத்துல ஒரு ஆள் மட்டும் தெரியுது. ஆமென். அவர்களுக்கும் சமாரியா அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இப்ப அவர் பேச்சு கொடுக்க 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 அவள் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறார். இயேசு தன்னை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த துவங்குகிறார். இப்பொழுது அவளை குறித்து, அவளுடைய வாழ்க்கை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாய் அவன் உரைத்து கொண்டிருக்கிறதை கேட்டு இப்பொழுது அவள் ஆச்சரியப்பட்டு ஆமென் இவர் மேசியா என்பதை, கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ளுகிறார். அறிந்து கொண்டு, கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டு, அதை நான் இப்படி சொல்லுகிறேன், கிறிஸ்துவை அறிய தொடங்கின தன் வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்து வளர துவங்கினதும் அவள் செய்த அடுத்த காரியம் என்ன தெரியுமா? கொண்டு போன குடத்துல தண்ணீரை கூட எடுக்காம, அந்த குடத்தையும் கொண்டு போகாம குடத்தை அங்கே வைத்து விட்டு அவ அடுத்து என்ன டிசிஷன் எடுக்கிறானா, ஊருக்குள்ள போய் ஜனத்திற்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாள். அந்த பகுதியை படிக்கும்போது அவளுடைய வாழ்க்கையின் நிலை எப்படிப்பட்ட நிலை என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஊர் அங்கீகரிக்காத ஒரு வாழ்க்கை வாழுகிறவள் பகல் நேரத்தில் தண்ணி எடுக்க வருகிறாள் என்றால் யாரும் இல்லாத நேரத்தில் வரான்னு அர்த்தம். ஏன்னா மற்ற நேரத்தில் வந்தா ஊர் ஜனங்கள் அவனை அங்கீகரிக்க மாட்டாங்க.
இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவள் ஊருக்குள்ள இப்ப சுவிசேஷம் சொல்லும்போது ஊர் ஜனங்கள் அவள் வார்த்தையை கேட்டு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறார்கள். இப்படி ஒரு மாற்றம் உண்டாக காரணம் என்னன்னா, அவள் ஊருக்குள்ள போனது மறுபடியும் தனக்காக வாழ அல்ல, கிறிஸ்துவுக்காய் வாழும்படியாக போனிக்கிறாள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக வாழ்றீங்களா, கிறிஸ்துவுக்காக வாழ்றீங்களா? ஆமென். எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை காண்பிக்கிறோம்? கிறிஸ்துவை காண்பிக்கிற வாழ்க்கை உடையவர்கள் ஆமென் கிறிஸ்து விரும்புகிற கிரியைகளை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த சித்தம் கொள்வார்கள். கிறிஸ்துவை காண்பிக்கிறது சிம்பிள் தாங்க, சிம்பிள். ஆமென். தேவன் விரும்புகிற மாற்றம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா கிறிஸ்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கானா ஒரு வீட்டில் கிறிஸ்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார், அது நிமித்தம் அநேகர் இயேசுவை விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எப்படிப்பட்ட மகிமை வெளிப்படுத்தினார் தெரியுமா? தண்ணீர் எப்படி மாறுது? ரசம். அதாவது உள்ள ஊற்றுனது தண்ணி தான், ஆனால் டேஸ்ட் பண்ணும்போது அது என்ன டேஸ்ட்ல இருக்குது? ரசம். இதை நான் இப்படி சொல்றேன், எனக்குள்ள வெளிப்படுவது பழைய தண்ணீரா இருக்கக்கூடாது, புதிய ரசமா இருக்கும். பழைய கோபம் வரக்கூடாது, புதிய சாந்த குணம் உண்டாகணும். அல்லேலூயா. பழைய கசப்பு வரக்கூடாது, புதிய தேவ அன்பு உண்டா இருக்கணும். நமக்குள்ள உண்டாகிற மாற்றங்கள் நம்ம கிட்ட பழகிறவங்க சொல்லணும், நேத்தைக்கு இவங்க இருந்தது போல இல்லை, இவங்க இன்னைக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார்கள். நேத்தைக்கு இவங்க பேசினது போல அல்ல, இன்னைக்கு கிறிஸ்துவை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நேத்தைக்கு பார்த்தது போல அல்ல, இவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படி வெளிப்படுத்த விரும்புகிற ஜனத்தை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். சத்தமோராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காய் மோசே புறப்பட்டா. எதுக்கு மோசே பார்வோனுக்கு முன்னாடி போய் நிக்கிற? கர்த்தருக்காக. எதுக்கு மோசே இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிற? கர்த்தருக்காக. எதுக்கு மோசே இந்த பாரத்தை எல்லாம் சுமக்கிற? கர்த்தருக்காக. கர்த்தருக்காக. கர்த்தருக்காய் போய் நின்ற மோசே, அந்த மோசையை தானே தலைவனாய் மீட்பனாய் கர்த்தர் நிறுத்தினார். அன்பான தேவ ஜனமே, சந்திப்பு மிக முக்கியம். தேவனோடு நெருக்கம் மிக மிக முக்கியம். தேவனிடத்தில் அர்ப்பணிப்பது மிக 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 முக்கியம். எல்லாவற்றிற்கு மேலாய் இந்த பூமியிலே வாழும் வரையிலும் கர்த்தருக்காய் வாழ்வது மிக 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 முக்கியம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்களை வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் தலை நிமிர்ந்து நிறுத்துவார். அவர்களுக்கான கிரியைகளை நியமித்தவைகளை கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்?